வணக்கம் மக்களே, வெல்கம் டு EQP அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டி சிம்பிளி என்சிஆர்டி சீரீஸோட பாலிட்டியோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிம்பிளி என்சிஆர்டி அப்படிங்கிறது பியூர்லி என்சிஆர்டியை பேஸ் பண்ண ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ், ரைட்டா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்தியன் பாலிட்டி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாலிட்டியில் நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ரியாம்பிள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரியாம்பிள் வரைக்கும் பார்த்துட்டோம். ஒரு 4-5 கிளாஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அந்த கிளாஸஸையும் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா மேலே கார்டில் நான் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும், தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் சேனலில் தான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், இந்த பிபிடியோட PDF வெர்ஷன் எல்லாமே அப்லோட் ஆகும். அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம், பிரிண்ட் எடுக்கிறதுனா எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பினுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம், ரைட்டா? ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ பெரிய அரசியல் அமைப்பு எழுதியாச்சு, அதுக்கு என்ன சிறப்புகள் இருக்கு, ஏன் அது சிறப்பான ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அகைன் இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபீச்சர்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஸோ ஏன் அதை ரெண்டா பிரிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், ரைட்? இன்னொன்று ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி தன்மைகள். ஸோ சிறப்பியல்புகள்ல கூட்டாட்சி தன்மையானது என்ன இருக்கு, யூனிட்டரி ஒற்றையாட்சி தன்மைக்கான கூறுகள் என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் கூட்டாட்சினா என்ன, ஒற்றையாட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் போத், கூட்டாட்சிக்கான சிறந்த உதாரணம் வந்து அமெரிக்கா, ஒற்றையாட்சிக்கு சிறந்த உதாரணம் நீங்க எந்த நாடு வேணா எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் ஆர் யூனிட்டரி தான். ஸோ ஒற்றையாட்சி தான். இப்போ கூட்டாட்சி அப்படிங்கிறது எதை குறிக்குது? இப்போ ஒரு நாடு அப்படின்னா அதுல ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து யூனியன் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்ல இப்போ யூனியனும் ஸ்டேட்டும், ரைட்? இப்போ நீங்க யூனியனுக்கு உதாரணத்துக்கு மத்திய அரசு, ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு நீங்க எடுத்துக்கோங்க. இதே தான் அமெரிக்கால இப்ப யூனியன் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, ட்ரம்போட தலைமையில் ஒன்று இருக்கு. இப்போ நியூயார்க் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, நியூயார்க் மாநிலம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கும் நியூயார்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நியூயார்க்கினுடைய மொத்த நலனையும், நியூயார்க்குக்கு தேவையான அனைத்தையும் நியூயார்க் நகர அரசாங்கமே செய்து கொள்ளலாம். அங்க ஒன்றிய அரசுக்கு அல்லது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பங்கு இல்லை, பெரிய பவர் இல்லை, ரைட்? தி ஸ்டேட் இஸ் பியூர்லி இண்டிபெண்டன்ட், ரைட்? அது முழுக்க சுதந்திரமான ஒண்ணு. இப்போ உதாரணத்துக்கு மத்தியில ட்ரம்ப் இருக்காருங்க, ஓகேவா? ஆனா ஸ்டேட்ல ரீசெண்டா நீங்க பேப்பர்ல படிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியன் முஸ்லீம் ஆரிஜினோட சேர்ந்தவர் வந்து நியூயார்க்கோட மேயர் ஆயிருக்காரு. ஸோ அது ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஈவெண்ட் அங்க நடக்குது. இது ஏன் சாத்தியமாகுதுன்னா, அது ஒரு கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு. அகைன் இப்ப அந்த ஃபெடரல் ஸ்டேட்ல யூஎஸ்ஏல அங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கும்ல, இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கும்ல. அந்த சுப்ரீம் கோர்ட் நினைச்சதுன்னா இட் கேன் எதை வேணா சேஞ்ச் பண்ண முடியும். மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த டிசிஷனை வேணா செல்லாதுன்னு சொல்ல முடியும். பட் இந்தியாவில் அது பாசிபிள் இல்லை. இந்தியாவில் ஒரு அளவுக்கு தான் பாசிபிள், ரைட்? அப்ப நம்ம இங்கேயே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா முழுக்க அமெரிக்காவை போன்ற கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடும் அல்ல, முழுக்க சீனா மாதிரி ஒற்றையாட்சி தன்மை கொண்ட நாடும் அல்ல. இப்ப நீங்க சைனா, ரஷ்யாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரே கவர்மெண்ட் தான், அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுதான் ஆகணும். ஸ்டேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரைட்? அப்படி அந்த மாதிரி ஒற்றை தன்மை கொண்ட நாடும் இல்லை, ரெண்டும் கலந்த நாடு. ஸோ இந்தியாவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, குவாசி ஃபெடரல் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். குவாசி ஃபெடரல் என்ன சார்? பகுதி கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு. இந்தியாவில் ரெண்டுமே இருக்கு. இந்தியாவில் ஒற்றையாட்சி கூறுகளும் இருக்கு, கூட்டாட்சி கூறுகளும் இருக்கு. ஸோ இந்தியா ஒரு பகுதி கூட்டாட்சி கொண்ட நாடு. இப்போ நான் நியூயார்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ தமிழ்நாடு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னா, நியூயார்க்கும் தமிழ்நாடும் வேற. தமிழ்நாடு அரசாங்கம் என்னதான் நினைச்சாலும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கு இல்லாம செயல்படுவது கடினம். ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்திட்ட தான் நிறைய அதிகாரமிக்க துறைகள் எல்லாமே இருக்கு, ரைட்? ஸோ we come into across the federal features, கூட்டாட்சி கூறுகள். இந்திய அரசியல் அமைப்பினுடைய கூட்டாட்சி கூறுகள் என்னென்னலாம் கூட்டாட்சி தன்மை கொண்ட கூறுகள் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபீச்சர்ஸ்ல எது எதெல்லாம் ஃபெடரல், எது எதெல்லாம் யூனிட்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் பாக்குறீங்கன்னா அது ஃபெடரல் ஃபீச்சரா
அல்லது யூனிட்டரி ஃபீச்சரான்றது உங்களுக்கு தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரியல அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்கவே கூடாது. எது ஃபெடரல் ஃபீச்சர், எது யூனிட்டரி ஃபீச்சர் அப்படிங்கிறத அப்படியே மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நம்ம பார்க்க போறது எல்லாம் இப்போ என்ன ஃபீச்சர்ஸ்? ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டூயல் பாலிட்டி, இரட்டை அரசாங்கம், இரட்டை அரசாட்சி. ரைட், இதுல என்னென்ன சொல்றோம்? யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? டூயல் பாலிட்டிங்கிறோம். அதாவது இந்தியா அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்தோம் பல மாநிலங்களின் ஒன்றியம் தான். இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம். அப்ப இந்த ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்தது. அப்படி இருக்கும்போது அதை ஆள்வதற்கு ஒரு மாநில அரசு இருக்கும். எல்லா மாநில அரசுகளுக்கும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஒன்றிய அரசு இருக்கும். ஸோ யூனியன் கவர்மெண்ட் தான் அது, நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசு இல்ல, ஒன்றிய அரசு. அரசியலமைப்பு அப்படிதான் சொல்லுது. ரைட்டா? ஸோ யூனியன் கவர்மெண்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்குமான பொதுவான வழிகாட்டுதலை கொடுக்கும். அந்த வழிகாட்டுதலை வாங்கிட்டு தன் மாநிலத்துக்கு என்ன தேவையோ அந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை ஏத்துக்கலாம், அல்லது ஏத்துக்காம தன் மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம். இது யார் செய்வா? மாநில அரசு செய்யும். ஸோ தேர் இஸ் டூ கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? நாட்டினுடைய மொத்த நலனுக்காக, ஓகே, தேசத்தின் நலனுக்காக, தேசிய நலனுக்காக செயல்படும். உதாரணத்துக்கு டிஃபென்ஸ், நாட்டினுடைய பாதுகாப்பு. ஃபாரின் அஃபேர்ஸ், வெளியுறவு கொள்கைகள், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள். பணத்தை எவ்வளவு ஃப்ளோல இருக்கணும், எவ்வளவு இருக்கக்கூடாது, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்தையும் யூனியன் கவர்மெண்ட் கவனிச்சுக்கணும். ரைட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யும்? ரீஜனல் அண்ட் லோக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும்ல, அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கத்தை அமைச்சுக்கிறது. உதாரணத்துக்கு பப்ளிக் ஆர்டர், பொது அமைதி, அந்த மாநிலத்தினுடைய விவசாயிகள் நலன், அந்த மாநிலத்தினுடைய சுகாதாரம், அந்த மாநிலத்தினுடைய கல்வி, இப்படி அந்த மாநிலத்துக்கு தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கும். ஸோ டூயல் பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். அடுத்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகே, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ ஏன் சார் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஃபீச்சரை சொல்லணுமா? எழுதியிருக்காங்க, அது ஒரு ஃபீச்சரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேர் இஸ் அ ஃபார்மேட். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனும் இருக்கு, அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனும் இருக்கு. எழுதப்பட்ட அரசியலமைப்புகளும் உண்டு, எழுதப்படாத அரசியலமைப்புகளும் உண்டு. உதாரணத்துக்கு இந்தியாவில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு, யுனைடெட் கிங்டம் இருக்கு இல்லையா, இங்கிலாந்து, அது வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு. இப்ப எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னா வாய்வழி வார்த்தைகள் மூலமாகவும் மரபு மூலமாகவும் மட்டும்தான் அது இருக்கும். மரபுனா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு 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 சட்டத்தை இப்படிதான் இயற்றணும் அப்படிங்கிறத நீங்க எழுதுறது வேற, ஒரு மரபை பின்பற்றுறது வேற. இப்ப மரபுனா எப்படின்னா, ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு வாத்தியார் வர்றாரு அப்படின்னா எந்திரிச்சு நிற்போம்ல, அது மரபு. அது எங்கேயும் எழுதப்பட்டிருக்கு, அது மரபு. நீங்க எந்திரிச்சு நின்றுதான் ஆகணும். எழுதப்பட்டதுன்னா இந்த ஆசிரியர் இந்த நேரத்துக்கு வரும்போது நீங்க எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும்னு ரூல் எழுதிடுறது. ரைட்? இந்த ஆசிரியர் வந்தா எந்திரிச்சு நின்றா போதும், இவர் வந்தா எந்திரிச்சு நிக்க தேவையில்லை நீங்க எழுதிட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிரும்ல, அது ரிட்டன், யாருனாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட்? இட் இஸ் டஃப் டு சேஞ்ச். அது அன்ரிட்டனா இருந்தா அந்த மரபை யாருனாலும் எளிதா மாத்திர முடியும். ஏன் இப்படிதான் பண்ணணுமா, அவர் வந்தா எந்திரிச்சு நாங்க நிக்கணுமா, நாங்க நிக்க மாட்டோம், நாங்க உட்கார்ந்தா இருப்போம் அப்படின்னு ஈஸியா மாத்திர முடியும். இப்ப நீ ரூல்ல எழுதிட்ட அப்படின்னா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். நான் எழுதியிருக்கேன், நீ அதை பின்பற்றல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். ஏன் ஃபெடரல் ஃபீச்சர் அப்படின்னா கிளியர்லி பிரிஸ்கிரைப் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசினுடைய எல்லை என்ன, அவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றத தெளிவா எழுதிட்டோம். இப்போ ஒரு மாநில அரசா, இதுதான்ப்பா உனக்கு, நீ இதைத்தான் செய்யணும், உன் இஷ்டத்துக்குலாம் நீ பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாநில அரசு ஃபாரின் அஃபேர்ஸ்ல, வெளியுறவு கொள்கையில டிசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. அது அவுட் ஆஃப் தி கண்ட்ரோல். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வந்து யுஎஸ்ஏவோட ஒன்றிய அரசின் அனுமதி இல்லாம நேரடியா யுஎஸ்ஏவோட எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் வச்சுக்கவே முடியாது. அது பாசிபிளே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு வந்து, எப்பா தமிழ்நாடு நான் சொல்றதா நீ கேட்கணும், கேட்டா இரு இல்லைன்னா போயிரு அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த ஒன்றிய அரசு வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம். அதை ஏத்துக்கிறதா ஏத்துக்க வேணாமான்றது ஸ்டேட்டோட கடமை. ஏத்துக்கலாமா இல்ல வேணாமா விட்டுலாமான்றதெல்லாம் ஸ்டேட்டுக்கு தான். ஸோ இந்த சென்டரும் ஸ்டேட்டும் எந்த அளவுக்கு செயல்படலாம் அல்லது என்ன செய்ய முடியாதுன்றத தெளிவா சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். உலகில் எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு இந்தியாவோடது. லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் தி வேர்ல்டு. அவ்வளவு ரூல் எழுதி வச்சிருக்கோம் நம்ம. அதுல யாரு என்ன செய்யலாம், மெயினா என்ன செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கோம். நீ எல்லாம் இதுல செய்யவே கூடாது, உனக்கு இதுக்கு லிமிட்டே கிடையாது, உனக்கு அதிகாரமே கிடையாதுன்னு தடுத்து வச்சிருக்கோம் நிறைய. அதனாலதான் இந்தியா இன்னைக்கு ஓரளவுக்காவது நிலைத்து நிக்குது. ரைட்டா? ஸோ தென்
டிவிஷன் ஆஃப் பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிகார பகிர்வு. டிவிஷன் ஆஃப் பவர் என்ன சொல்லலாம்? அதிகார பகிர்வு. ரைட். இந்திய அரசியல் அமைப்பினுடைய 7வது அட்டவணை, ரைட், 7th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், 7வது அட்டவணை, மறந்துடாதீங்க. 7வது அட்டவணை 7th ஷெட்யூல் எதை பத்தி பேசுது? டிவிஷன் ஆஃப் பவரை பத்தி பேசுது. இப்பதான் சொன்னேன், அதுல 3 டிவிஷன் இருக்கு. ஒன்னு வந்து யூனியன் லிஸ்ட், மத்திய பட்டியல் அல்லது ஒன்றிய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல். ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நான் மேல சொன்னேன், இந்த இடத்துல சொன்னா யூனியன் கவர்மெண்ட்னா ஒரு அதிகாரம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்னா வேற ஒரு அதிகாரம் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா, யூனியன் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ல மாநில அரசுகள் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேருமே சட்டம் இயற்றலாம். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிரிச்சு 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 வச்சுட்டேன். இதெல்லாம் உனக்கு, நீ சட்டம் இயற்றிருக்க. இதெல்லாம் ஸ்டேட்டுக்கு, ஸ்டேட்டு போய் சட்டம் இயற்றிருக்க. இதெல்லாம் பொது, ஸ்டேட்டுக்கு தேவையா நீ வச்சுக்க, உனக்கு தேவையா சென்ட்ரலுக்கு வேணுமா நீ போட்டுக்க அப்படின்னு பிரிச்சு வச்சாச்சு. அப்ப பிரிக்கும் போது அங்க என்ன ஆயிருதுன்னா, அதிகாரம் தெளிவா வரையறுக்கப்படுது. அதிகாரம் தெளிவா வரையறுக்கப்பட்டாலே அது ஃபெடரல் ஃபீச்சர் தான். ஓகேவா? ரைட். அப்ப இங்க ஒரு டவுட் வரலாம், சென்டரோட பவர் எல்லாத்துலயும் மத்திய அரசாங்கமும், ஸ்டேட்ஸ்ல மாநில அரசாங்கமும் சட்டம் ஏற்றிப்போம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, 2 பேருமே சட்டம் ஏற்றலாம். இப்ப உதாரணத்துக்கு எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு. அப்ப கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கிறதுனால மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். யாரோடது செல்லும் அப்படின்னா, மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் செல்லும். அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல, ஒரு பொருளின் மீது மத்திய அரசும் மாநில அரசும் 2மே சட்டம் இயற்றுனா மாநில அரசினுடைய சட்டம் செல்லாது, மத்திய அரசினுடைய சட்டமே செல்லும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாமா? சோ இது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அகைன் இது 3லயும் சொல்லப்படாத சில அதிகாரங்கள் இருக்கும்ல, இது 3லயும் ஒரு சில விட்டு போயிருக்கும் சொல்லப்படாத அதிகாரங்கள். தட் இஸ் ரெசிடியூரி பவர்ஸ் ரெஸ்ட் வித் சென்டர். ரெசிடியூரி பவர்ஸ் ரெஸ்ட் வித் சென்டர். இதர அதிகாரங்கள், அது விட்டு போன அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசிடம் மட்டுமே இருக்கும். ரைட். இது 3 ஃபீச்சர், டூயல் பாலிட்டி, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், டிவிஷன் ஆஃப் பவர். அடுத்து ஃபெடரல் ஃபீச்சர்ல அடுத்து சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது லா ஆஃப் தி லேண்ட், நாட்டினுடைய சட்டம், லா ஆஃப் தி லேண்ட். ஸோ அந்த லா ஆஃப் தி லேண்ட் தான் சுப்ரீம், வேற யாருமே சுப்ரீம் கிடையாது. ஓகேவா? ஸோ லா மஸ்ட் பி கன்ஃபார்ம் டு இட், அகைன் அதர்வைஸ் தே கேன் பி டிக்ளைர்ட் இன்வாலிட் வயா ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது இந்தியாவில் நடைபெறக்கூடிய அனைத்து சட்ட நிர்வாக செயல்பாடுகள் எல்லாமே அரசியல் அமைப்பின் படி மட்டுமே இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டரா, உங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் என்னவோ அப்படிதான் இருக்கணும். பிரசிடென்ட்டா, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் என்னவோ அப்படிதான் இருக்கணும். பார்லிமெண்டா, கான்ஸ்டிடியூஷன் படி மட்டும்தான் நீங்க சட்டம் இயற்றணும், உங்க இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாது. ரைட். நீங்கள் எல்லாருமே அரசியல் அமைப்போடு ஒத்து போகணும். அரசியல் அமைப்பை மீறி, அரசியல் அமைப்பை சிறுமைப்படுத்தும் விதமாக எதையும் செய்யக்கூடாது. அரசியல் அமைப்பு தான் சுப்ரீம், அதை தாண்டி எதுவும் கிடையாது. ரைட். இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒண்ணு அரசியல் அமைப்பை தாண்டி ஒண்ணு பண்ணிட்டேன். இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, போன கிளாஸ் சொல்லியிருப்பேன், செக்யூலரிசம். அப்போ செக்யூலர் அப்படிங்கிற ஃபீச்சரை நான் ரிமூவ் பண்றேன், பார்லிமெண்ட் பவரை பயன்படுத்தி நான் செக்யூலரிசம் இந்திய அரசியலமைப்பை விட்டே தூக்கிட்டேன். அது இந்திய நாட்டுக்கே நல்லது கிடையாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிக்கோளை நான் நீக்குவது என்பது அரசியலமைப்பை சிறுமைப்படுத்துற மாதிரி. அப்ப அது என்ன ஆகும்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு. நீதி புனராய்வுன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் படிக்கும் போது இதை பார்ப்போம். நீதி புனராய்வின்படி இந்த சட்டம், இப்ப செக்யூலரிசத்தை நீக்கிறதுக்கு நான் ஒரு சட்டம் போட்டிருப்பேன்ல, அந்த சட்டத்தை நான் இன்வாலிட்னு சொல்லிட முடியும். அதுக்கும் அரசியலமைப்புல பவர் இருக்கு. அப்ப அரசியலமைப்பை மீறி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செல்லாதுன்னு அறிவிக்க முடியும். அரசியலமைப்பு தான் சுப்ரீம். அது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். அடுத்து ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், அதாவது நெகிலா அரசியலமைப்பு. நெகிலா அரசியலமைப்பு. ரிஜிட்னா என்ன அர்த்தம்? ரிஜிட், ஃபிளெக்சிபிள், ரெண்டு நீங்க பிரிச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு 2 தன்மையுமே இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சம்டைம்ஸ் ரிஜிட், சம்டைம்ஸ் ஃபிளெக்சிபிள். அதாவது இந்திய அரசியலமைப்பை திருத்த முடியும், ஆனா நம்ம இஷ்டத்துக்கு திருத்த முடியாது. there is some restrictions. Indian constitution can be amended. நம்ம பிரியாம்பிளே அமெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனா அமெண்ட் பண்றது இந்திய அரசியல் அமைப்பினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ரைட். நான் சொல்றது புரியுதா? அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது. அடிப்படை கட்டமைப்புனா என்ன சார்? இந்திய அரசியலமைப்பு எழுதினவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நோக்கத்தோட எழுதியிருப்பாங்கல்ல, அந்த நோக்கத்தை சிதைக்க கூடாது.
அப்படி சிதைக்கிற மாதிரி இருந்தா அது செல்லாதுன்னு அறிவிக்க முடியும். யாரு சார் செல்லாதுன்னு அறிவிப்பா? அதுக்குதான் நம்ம சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் செல்லாதுன்னு அறிவிக்கும். நான் சொல்றது புரியுதா? ரைட். தென் பைகேமரலிசம், அதாவது பைகேமரலிசம்னா இரு அவை அரசாங்கம். இரு அவை, அதாவது இப்ப பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்லிமெண்ட்ல 2 ஹவுசஸ் இருக்கு. ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. ஏன் 2 அவை அப்படின்னா அங்க மக்களுக்கும் அதிகாரம் இருக்கு. இப்ப லோக்சபாவோடது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள், மக்கள் அவை அதுக்கு பேரு. ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை. இப்போ லோக்சபால மக்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநிலங்களவைக்கு மாநிலங்களும் ஒன்றிய பிரதேசங்களும், ரைட்டா? மாநில இப்ப ஸ்டேட்ல எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அந்த எம்எல்ஏ ஓட்டு போட்டுதான் மக்களவைக்கு எம்பி அனுப்புவாங்க. ஆனா மக்களவைக்கு, அதாவது சாரி மாத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன், மக்களவையில மாநிலங்களவைக்கு. சோ ராஜ்யசபாக்கு ஸ்டேட் எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எம்எல்ஏ ஓட்டு பண்ணி தான் ராஜ்யசபாவோட எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா லோக்சபாக்கு அப்படி கிடையாது, மக்கள் ஓட்டு போட்டுதான் லோக்சபா எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அங்க லோக்சபால மக்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, மாநிலத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நேரடியா எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, மாநிலங்களோட ஒத்துழைப்பும் தேவை. அதுக்குதான் 2 அவை, ரைட்டா? இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு 2லயுமே பவர் இருக்கு, அதனால அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க. ஒரு கட்டத்துல அப்படி இல்ல, லோக்சபால பவர் இருந்தா ராஜ்யசபால பவர் இருக்காது, ராஜ்யசபால பவர் இருந்தா லோக்சபால பவர் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா மாநிலங்களோடய ஒத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி ஒத்து போனாதான் அந்த ஒரு திமிர் இருக்காது. அங்க என்ன ஆகும், டே அவனுக்கு நம்ம பண்ணலன்னா அவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்டா, அவன் நம்ம பண்ணலன்னா இந்த பில்லை பாஸ் பண்ண விட மாட்டான்டா, அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு கரிசனம் இருக்கும். ரைட்? இப்போ 2 பக்கமே உங்களுக்கு பவர் இருந்துச்சுன்னா அந்த கரிசனம் வரவே வராது. எப்படி இருந்தாலும் நம்ம பில் பாஸ் ஆகாதானே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லோக்சபா, ராஜ்யசபா இது 2ம் வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க மாநிலங்களோட ஒத்துழைப்பும் தேவை, மக்களோட ஒத்துழைப்பும் தேவைன்றதை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த பைகாமரலிசம். இதுவும் ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். அடுத்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திர நீதித்துறை. ஸோ சுதந்திர நீதித்துறை இது ரொம்ப முக்கியமானது. நான் முன்னாடி சொன்னேன், இப்ப இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ சாத்தியமாகணும்னா தேர் மஸ்ட் பி எ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ரைட்? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஹெட்டட் பை சுப்ரீம் கோர்ட் தான். உச்ச நீதிமன்றம் தான் அதுக்கெல்லாம் ராஜா. உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ அதை தான் செய்யும். ஸோ இந்திய அரசியலமைப்பு விளக்கம் சொல்றதும் சுப்ரீம் கோர்ட் தான். தி ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் இன்டர்பிரட்டர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட். இந்திய அரசியலமைப்பினுடைய நோக்கம் என்ன, அது சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொல்றது யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட நோக்கம் என்ன? ப்ரொடெக்ட் தி கான்ஸ்டிடியூஷன் வயா ஜுடிஷியல் ரிவ்யூ. அரசியல் அமைப்பினுடைய பாதுகாவலன் யாரு? சுப்ரீம் கோர்ட். ப்ரொடெக்டர் ஆர் வாட்ச் டாக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். வாட்ச் டாக் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாரு? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அப்ப அந்த ஜுடிஷியரி எனக்கு தேவை, ரைட்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப் பண்ணுது, ரைட்? அப்ப இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தேவை. இப்ப யாராவது ஒரு ஆள் எல்லாம் மீறி நடந்துக்கிற போது நம்மள அதுல இருந்து காப்பாற்றணும்ல, அதுக்குதான் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி. ஏன் இண்டிபெண்டன்ட் பாடினா, அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியாது. எந்த ஒரு அரசா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரொசீடிங்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே முடியாது. அதுதான் இந்திய அரசியலமைப்பினுடைய மிகச்சிறப்பான ஒன்று, ரைட்? இது எல்லாமே ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், ஒற்றை ஆட்சி தன்மை கொண்ட பண்புகள். ஒற்றை ஆட்சி தன்மை, இந்திய அரசியலமைப்பினுடைய ஒற்றை ஆட்சி தன்மை. அதுல முக்கியமான சில ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ராங் சென்டர், அதிகாரமிக்க மத்திய அரசு. ஏன் அதிகாரமிக்க மத்திய அரசு நம்ம சொல்றோம் அப்படின்னா, யூனியன் லிஸ்ட்ல ரொம்ப அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, பிரிச்சு வச்சிருந்தாலும் யூனியன் லிஸ்ட் இஸ் லாங்கர் அண்ட் கண்டெய்ன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் அல்லது ஃபினான்ஸ், இதுலலாம் ஒன்றிய அரசுக்கு தான் பவர். இப்போ ஃபினான்ஸ் நம்ம வச்சுப்போம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு நிதியை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசின் கையில தான் இருக்கு, அது மாநில அரசின் கையில இல்ல. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு, உத்தரப்பிரதேசுக்கு இவ்வளவு, குஜராத்துக்கு இவ்வளவுன்னு பிரிக்கக்கூடிய அதிகாரத்தை யார்ட்ட கொடுத்தாச்சு? ஒன்றிய அரசு கொடுத்தாச்சா? ஒன்றிய அரசு என்ன செய்யும்? அவனுக்கு எவ்வளவு ஒத்து போறானோ அவனுக்கு எல்லாம் நிறைய பண்ணும், யாரெல்லாம் ஒத்து போல அவனுக்கு பண்ணாது, ரைட்? அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட் நான் முன்னாடி சொன்னேன், கன்கரண்ட் லிஸ்ட்ல யாருக்கு தான் பவர் ஜாஸ்தி? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி. ஒரே பொருளின் மீது 2 அரசுகள், மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றுனா மத்திய அரசினுடைய சட்டமே செல்லும். அதனால அங்கேயும் சென்டருக்கு ஒரு ஓவர் பவர் இருக்கு. ரெசிடியூரி பவர்ஸ் பிலாங் டு சென்டர், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். என்ன அப்படின்னா, இதர அதிகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம எங்க கொண்டு போய் வச்சாச்சு? மத்திய அரசு கொடுத்தாச்சு. அப்ப அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது மாநிலங்களின் அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். அடுத்து ரொம்ப முக்கியமானது சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமைனா என்ன? இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள், இப்பதான் நான் அந்த எக்ஸாம்பிள சொன்னேன்,
யூஎஸ்ஏல தேர் இஸ் அ டூயல் சிட்டிசன்ஷிப். டூயல் சிட்டிசன்ஷிப்னா என்ன சார்? எனக்கு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கும் ஒரு குடியுரிமை உண்டு. நான் ஒரு தமிழன் அப்படிங்கிறது ஒரு குடியுரிமை இங்க கிடையாது. நான் இந்தியன், அவ்வளவுதான் என்னோட குடியுரிமை. ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. அமெரிக்காவுக்குன்னு ஒரு குடியுரிமை, நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்ன்றதுக்கு அதுக்கு ஒரு குடியுரிமை. டூயல் சிட்டிசன்ஷிப். டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். ஆனா இந்திய அரசாங்கம் அதை விருப்பப்படலை. ஏன் அப்படின்னா இந்தியா பல மாநிலங்களின் ஒன்றியமா இருக்கு. மாநிலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையோட இருக்கு. அப்போ டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுத்தா நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை மாத்துறாங்க. ஸோ நோ செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஸ்டேட்ஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி அரசியலமைப்புன்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு குடியுரிமை கிடையாது. ஒரே குடியுரிமை தான், இந்தியன்ற குடியுரிமை தான். ஸோ இது ஒரு ஃபெடரல் யூனிட்டரி ஃபீச்சர். அடுத்து ஸ்டேட்ஸ் நாட் இன்டிஸ்ட்ரக்டபிள். அதாவது ஒரு ஒரு மாநிலம் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ரைட்டா? மாநிலங்கள் மாற்றத்துக்குட்பட்டவை. பார்லிமெண்ட் நினைச்சா ஒரு மாநிலத்தினுடைய ஏரியா பவுண்டரி, அதாவது அதனுடைய பரப்பளவு, அதனுடைய எல்லை, அதனுடைய பெயர்னு எதை வேணா மாத்தலாம். ரைட்? அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு இருக்கு. ஆஃபன் கால்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். இது நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது மாறக்கூடிய மாநிலங்கள், மாறாத ஒன்றியம். ஒன்றிய அரசை நீங்க எதுவுமே செய்ய முடியாது, டிஸ்ட்ரக்டே பண்ண முடியாது, அது அவ்வளவுதான். ஆனா மாநிலங்களை நீங்க எப்படி வேணா மாத்தலாம், எப்படி வேணா நசுக்கலாம், எப்படி வேணா விரிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதுக்கான அதிகாரம் யாருன்னு இருக்கு? பார்லிமெண்ட்ல இருக்கு. ஸோ அதுவும் ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன். நாங்க ரிஜிட் சொன்னோம்னா, ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஃபெடரல் ஃபீச்சர், இது ஃபிளெக்சிபிள். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது குவாசி ஃபெடரல், அதே மாதிரி குவாசி ஃபிளெக்சிபிள், அதே மாதிரி குவாசி ரிஜிட், எல்லாமே தான். இந்திய அரசியலமைப்பினுடைய பெரும்பான்மையான பகுதிகளை திருத்த முடியும். பாராளுமன்றம் இந்திய அரசியலமைப்பின் விதி 368 பயன்படுத்தி எந்த பகுதியை வேணா திருத்தலாம், எந்த பகுதியை வேணா தூக்கலாம், எந்த பகுதியை வேணா சேர்க்கலாம். யாருக்கு அதிகாரம் இருக்கு? பார்லிமெண்ட்ல இருக்கு. ஆனா மெயினான பாயிண்ட், அண்ட் தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? அடுத்து இப்ப அமெண்ட்மெண்ட் மூலமா நம்ம திருத்தலாம்னு சொல்றோம். ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் இனிஷியேட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை, திருத்த சட்டங்களை மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு மட்டுமே செய்ய முடியும். மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது. அகைன் இட் இஸ் a யூனிட்டரி ஃபீச்சர். அதிகாரம் ஒரு இடத்துல குவிஞ்சா அது யூனிட்டரி, அதிகாரம் பரவலாக்கப்பட்டா, அதிகாரம் பிரிக்கப்பட்டா அது ஃபெடரல். அவ்வளவுதான். ரைட்? ஸோ ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ரைட்? அடுத்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்ல அடுத்தது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ரைட்? இது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். இப்போ உதாரணத்துக்கு நிறைய இருக்கு. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மாநில அவசர நிலை. இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு. இப்போ இந்த தமிழ்நாடு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியல அப்படின்னு கவர்னர் விருப்பப்பட்டாருன்னா ஒன்றிய அரசு கடிதம் எழுதலாம். எப்ப இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை போய்க்கு இருக்கு, நீ ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஸ்டேட் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணி விடு அப்படின்னு பிரசிடென்ட் சொன்னார்னா ஸ்டேட் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அப்படி ஸ்டேட் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தமிழ்நாடோட மொத்த குடும்பியும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். யூனியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் சொல்லலாம்னோ அதெல்லாம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். தமிழ்நாடு இந்த சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ரைட்? ஸோ அப்போ எமர்ஜென்சி, அப்போ சென்டர் பிகம்ஸ் ஆல் பவர்ஃபுல். மொத்த அதிகாரமும் மத்திய அரசுகிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபெடரல் ஃபீச்சர்னு ஒண்ணு இல்லாமையே போயிடும். ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே இருக்காது, அது யூனிட்டரி. மொத்த நாடும் மொத்த மாநிலமும் யூனிட்டரியா மாறிடும். அப்ப எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இப்ப நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 352, 356, 360 அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கு. 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை. 356 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை. 360 அப்படிங்கிறது பினான்சியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை. ஸோ இந்த 3 அவசர நிலைகள் இருக்கு. இதுல 356 தான் மோஸ்ட் ஆஃபன் இம்ப்ளிமெண்டட். ரைட்? மாநில அரசை பயமுறுத்துவதற்காக செய்யப்பட்டது. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல செய்யறது இல்லை, முன்னாடிலாம் ஃப்ரீக்வெண்டா அது நடந்துகிட்டே இருக்கும். ரைட்? ஸோ அடுத்த யூனிட்டரி ஃபீச்சர் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அண்ட் ஆடிட் மெஷினரி. ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை மற்றும் தணிக்கை அமைப்புகள். ரைட்? இப்போ ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டை தலைமையாக கொண்டு அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா கோர்ட்டுமே இருக்கும் போது கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஆடிட்டை பாக்குறாரு. ஸோ அது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர் தான். இது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். தென் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான யூனிட்டரி ஃபீச்சர். ரைட்? கவர்னருங்கிற பதவி தேவையே இல்லை, அது தேவையற்ற ஒரு பதவி தான். இருந்தாலும் பிரிட்டிஷோட ஃபாலோ அப்ல, பிரிட்டிஷ்ல அப்படி இருந்தாங்கன்றதுனால நம்ம ஊர்லயும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஸோ கவர்னரோட வேலை ஒண்ணுமே கிடையாது. மாநில அரசு என்ன செய்தோ அதுக்கு தலையாட்டணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான கவர்னர்கள் அதை செய்யறது இல்லை. ஸோ கவர்னர்
அப்படிங்கிறவர் வந்து மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யணும், அதுதான் அரசியலமைப்பு சொல்லுது. ஆனா கவர்னர் இப்ப எப்படி இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்ல அப்படின்னா, ஒன்றிய அரசு என்ன செய்யுதோ அதை கேட்டுக்கிட்டு மாநில அரசு ஆட்டுவிக்கிறாங்க. ஏன்? தே ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் மட்டும் கிடையாது, இன் தி அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர் தி ரூலிங் பார்ட்டி. ஆட்சி செய்யக்கூடிய கட்சியில இருந்து தான் கவர்னர் அப்பாயிண்ட் ஆகிறாங்க. இப்போ பிஜேபி ரூலிங்ல இருக்கா, பிஜேபி பார்ட்டில இருந்தா கவர்னர்ஸ் இருப்பாங்க. காங்கிரஸ் ரூலிங் இருக்கா, காங்கிரஸ் பார்ட்டில இருந்தா கவர்னர்ஸ் இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, மேல இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் என்ன செய்யுதோ ஸ்டேட்ல செய்ய சொல்லுவாங்க. அப்படி நம்ம மாறி பண்ணா நம்ம பண்றதுக்கு எதுக்குமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்குன்னு அண்ணா கேட்டார். தேவையே இல்லை, ரைட். ஆனா ஒழிக்க முடியாது, ஏன்னா அரசியலமைப்புல இருக்கு இல்லையா, நம்ம ஒழிக்க முடியாது, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஆக்ட்ஸ் as an agent of the central in the center in the state. ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து மத்திய அரசினுடைய ஒரு ஏஜென்ட்டா தான் இங்க செயல்படுறாரு, ரைட். இங்க நடக்கிறதெல்லாம் அங்க போட்டு கொடுக்கறது, அங்கே சொல்ற எல்லா வேலையும் இங்க செயல்படுத்தி நாட்டுக்குள்ள ஒரு அமைதியின்மை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது, இந்த வேலை தான் கவர்னர் எப்பயுமே செய்வார், ரைட். தென் ஆல் இந்தியா சர்வீசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இப்படி இருக்கக்கூடிய ஆல் இந்தியா சர்வீசஸ் எல்லாமே controlled by central government, not by the states. Recruited and controlled by the center. எல்லாருமே யூபிஎஸ்சியால கண்ட்ரோல் பண்ணப்படுவாங்க அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ணப்படுவாங்க. இப்ப என்னதான் அவர் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகி தமிழ்நாடு கேடருக்கு வந்திருந்தாலும் அவருடைய ப்ரொமோஷன்ல இருந்து அவருடைய டிரான்ஸ்பர்ல இருந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே யூனியன் கவர்மெண்ட் கையில தான் இருக்கும். அவர் என்னதான் மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படணும்னு நினைச்சாலும் ஒன்றிய அரசு நினைச்சா இந்த ஐஏஎஸ் ஆபீசரையோ அல்லது இந்த ஐஏஎஃப்எஸ் ஆபீசரையோ என்ன பண்ணலாம், தூக்கி வேற ஊர்ல போடலாம். ஓகேவா, வேற ஊர்ல போட்டு பந்தாடலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு பயப்படத்தான் செய்வாங்க. சரியா, ரைட். ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸும் ஒரு யூனிட்டரி ஃபீச்சர் தான். ஸோ அடுத்து யூனிட்டரி ஃபீச்சர்ல நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் பவர் ஓவர் ஸ்டேட் லிஸ்ட், ரைட். மாநில பட்டியல்லையும் சில நேரங்கள்ல பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். என்ன சார், மாநில பட்டியல்னா மாநில அரசாங்கம் சொல்லிட்டீங்க, இப்ப பாராளுமன்றம் எப்படி சார் சட்டம் ஏற்றோம் அப்படின்னா அங்கதான் ராஜ்யசபா பவருக்கு வருது. இப்ப ராஜ்யசபா அப்படின்னா என்னது, மாநிலங்களவை. ராஜ்யசபா விருப்பப்பட்டுச்சுன்னா மாநிலங்களவை, ராஜ்யசபா விருப்பப்பட்டுச்சுன்னா ராஜ்யசபால ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல கூட பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம், ரைட். ஆன் தி நேஷனல் இன்ட்ரெஸ்ட், நாட்டினுடைய நலனுக்காக மாநில பட்டியல்ல கூட பாராளுமன்றம் சட்டம் இயற்ற முடியும். அடுத்து இன்டகிரேட்டட் எலெக்ஷன் மிஷினரி, ஒருங்கிணைக்கப்பட்ட தேர்தல் அமைப்பு, ரைட். அதாவது தேர்தல்களை நடத்துவதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் தான் இருக்கு, அதாவது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்தணுமா அவன் தான் வந்து நடத்தணும், தமிழ்நாட்டுக்குன்னு தனி தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ஆனா அது வந்து இப்போ அகைன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். இப்போ பிஎம் சிஎம் இவங்களுக்கு எலெக்ஷன் நடக்குமா, இப்போ ஸ்டேட்ல பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில நம்ம ஊர்ல இருப்பாங்க, இப்போ கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறது, மேயர் தேர்ந்தெடுக்கிறது, இதுக்கு தனி எலெக்ஷன் நடக்கும். இப்போ இந்த பிஎம் சிஎம் எல்லாம் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷனை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ நடத்தும். இங்க இந்த பஞ்சாயத்து தலைவர், முனிசிபாலிட்டி தலைவர், மேயர் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தி ஸ்டேட் நடத்தும். இது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது, இது வேஸ்ட், இது சும்மா. ஆனா இந்த சிஎம் பிஎம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, எல்லா மாநிலத்துக்கும் அவன் தான் தேர்தல் நடத்துவான். அவன் யார் கண்ட்ரோல்ல இருப்பான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருப்பான். இப்ப கூட ராகுல் காந்தி நிறைய பேசிட்டு இருக்காருல்ல, இதை பத்தி தான் பேசுறாரு. அங்க தப்பு நடக்குது அப்படிலாம் பேசுறாரு, அது உண்மையா இல்லையான்னு தெரியல, மேபி இட் மே பி என்கொயர்ட், அது நடக்கலாம். ஸோ தே ஹாவ் நோ ரோல் இன் இட்ஸ் காம்போசிஷன். ஸ்டேட்ஸுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஒன்றிய தேர்தல் ஆணையத்துல மாநிலங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. அவன் என்ன சொல்றானோ செஞ்சுதான் ஆகணும். ஸோ இது எல்லாமே யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ரைட். தென் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய சோர்சஸ் எங்கெங்கல இருந்தெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம், முக்கியமான சோர்சஸ் என்ன, ரைட். நம்ம அரசியலமைப்பு எழுதுறோம்னா சும்மா எழுத முடியாது. அப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை படிக்க வேண்டியது இருக்கு, வேற ஏதாவது பிரைவேட்டா லட்சுமிகாந்த் அல்லது வேற ஏதாவது ஒரு 2 புக்கை படிக்க வேண்டியது இருக்கு, படிச்சுட்டு இருந்தா நான் கிளாஸ் எடுக்கிறேன், அப்பதான் நான் எடுக்க முடியும். அது மாதிரிதான் அரசியலமைப்பு எழுதினவங்களும் நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு தான் எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமா என்னென்னலாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், ரைட். நான் ஒவ்வொரு இதுக்கும் முக்கியமானதை சொல்லிடுறேன். அகைன் நான் கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்கிறணும், முக்கியமானதை நான் அண்டர்லைன் பண்றேன். ஆஸ்திரேலியால இருந்து கன்கரண்ட் லிஸ்ட், நான் முன்னாடி சொன்னா பொதுப்பட்டியல் எங்க இருந்து இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, காமர்ஸ், இன்டர்கோர்ஸ். அடுத்து ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்,
பாராளுமன்ற கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான, அண்டர்லைன் பண்றதுலாம் ரொம்ப முக்கியமானது. பாராளுமன்றத்தினுடைய கூட்டம், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி பார்லிமெண்ட். ரைட். அடுத்து கனடா, ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், வலுவான மத்திய அரசுடன் கூடிய ஒன்றியம். ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ரெசிடியரி பவர்ஸ் வித் சென்டர், இதர அதிகாரங்கள் மத்திய அரசின் வசம் இருக்கிறது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ், மாநில ஆளுநர்களை நியமிக்கிறது. அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகார பரவல். இது எல்லாமே கனடால இருந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன நாலுமே, ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், ரெசிடியரி பவர்ஸ் வித் சென்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இது நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல் ஆர் டேக்கன் ஃப்ரம் கனடா. தென் அயர்லாந்து, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி, வழிகாட்டு நெறிமுறைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அல்லது வழிகாட்டு நெறிமுறைகள். அயர்லாந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை நியமிக்கும் முறை. ரைட். அடுத்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை. இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது. அரசு வழிகாட்டு கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை நியமித்தல், நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, மெத்தட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை. இது எல்லாமே அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து ஜப்பான்ல ரொம்ப முக்கியமா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறைகள் அல்லது சட்டத்தின் நடைமுறைகள். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, சட்டத்தின் ஆட்சி அல்லது சட்டத்தின் வழி நடைமுறைகள், சட்டத்தின் படியான நெறிமுறைகள் அல்லது வழிமுறைகள். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அடுத்து சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர். அன்னைக்கு வந்து யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா. ரைட். சோவியத் யூனியன் அப்படிங்கிறது இங்க ரஷ்யாவை குறிக்குது. ஸோ ரஷ்யால இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, மெயினா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத நம்ம ரஷ்யால இருந்து எடுக்கிறோம். அடுத்து ஐடியாஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், நம்ம பிரியாம்பிள்ல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா, முகப்புரையில ஜஸ்டிஸ் இருந்துச்சா, சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பார்த்தோமா, அந்த மூணுமே ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப அடிப்படை கடமைகளும் ஜஸ்டிஸும் ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, 5 கண்ட்ரி சொல்லியிருக்கேன். 5ல இருந்தும் நிறைய முக்கியமான நம்ம எடுத்திருப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆளு, யுனைடெட் கிங்டம், இந்திய அரசியலமைப்பினுடைய முக்காவாசி யூகேவோடது தான். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசாங்கம். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ரூல் ஆஃப் லா வேற, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வேற. ஓகேவா? ரூல் ஆஃப் லா வேற. ரூல் ஆஃப் லான்னு வார்த்தை இருந்துச்சுன்னா யூகே, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு இருந்துச்சுன்னா ஜப்பான். ஓகேவா? தென் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சட்டம் இயற்றும் நடைமுறைகள். அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. தென் பைகேமரலிசம், இரு அவை கொண்ட பாராளுமன்றம். கேபினட் அமைச்சரவை, கேபினட் சிஸ்டம், இது எல்லாமே யூகேல இருந்து எடுக்கப்பட்டது. தென் அமெரிக்கா, யுஎஸ்ஏ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையினுடைய சுதந்திரம் அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. ரைட். ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ரைட். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல். ரைட். அவங்களுக்கான ப்ரொசீஜர் யுஎஸ்ஏ. துணை குடியரசுத் தலைவர், போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், அதுவும் யுஎஸ்ஏ. அப்ப நான் இங்க சொல்லியிருக்கிறது எல்லாம் யுஎஸ்ஏல இருந்து எடுக்கப்பட்டது. தென் ஜெர்மனி, ஜெர்மனியோட கான்ஸ்டிடியூஷன் நம்ம வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையும் நிறைய இடத்துல பரிசையில கேட்டிருக்காங்க, வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். இதுல இருந்து நம்ம என்ன, ஜெர்மனில இருந்து ஒண்ணுதான் என்ன அப்படின்னா, இன் தி டைம் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலை இருக்கும் காலங்கள்ல அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. இப்ப 352, ஆர்டிகல் 352 நான் போன ஸ்லைட்ல சொன்னேன்ல, இப்போ ஒரு தேசிய அவசர நிலை இருக்கு. அந்த அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம், வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கிறோம், அதாவது ஜெர்மனி கான்ஸ்டிடியூஷன். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம முக்கியமா எடுத்தது அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு திருத்த முறை வந்து அமெரிக்கா. எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய தேர்தல். ரைட். அமெண்ட்மெண்ட் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, இது ரெண்டுமே சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. தென் பிரான்ஸ் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இன் தி பிரியாம்பிள் நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம், பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். 100% கேள்வி வரும், மாற்றமே கிடையாது. கண்டிப்பா படிச்சு வைக்கணும். நான் சொன்ன எல்லாத்தையும் படிக்கணும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரைட்டா?
ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க. நான் வீடியோ முடிச்சதும் நீங்கள் படிக்க வேண்டியதுக்கான ஸ்டடி மெட்டீரியலை டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மெட்டீரியலையும் ரீட் பண்ணுங்க. அந்த மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். நல்லா ரீட் பண்ணுங்க, நல்லா படிங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.